இல்லப்பா, அந்த பொண்ணு. ஆமா, இங்கதான் வேலை பாக்குறாங்க. அதுக்கு என்னப்பா? பொண்ணு பொண்ணு. இந்தாங்கப்பா, கடனை கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்தேன். கடனை? சம்பளம் என்ன ஆச்சுமா? சம்பளமா? என்ன சொல்றீங்கப்பா? உன் ஆபீஸுக்கு நான் வேலை தேடி வந்தேன். பொண்ணு அங்க பார்த்தோம். அப்பா, அம்மா, படிக்க போறேன்னு சொல்லிட்டு டைப் படிக்க போயிட்டியா? என்ன மன்னிச்சிடுங்கப்பா. உங்ககிட்ட சொல்லாம வேலைக்கு போனது தப்புதான்ப்பா. வாஸ்தவம் தான்ப்பா, வாஸ்தவம். இந்த கையால் ஆகாதவனை நம்பி காலம் பூரா கடை வாங்கிக்கிட்டே இருந்தா நாம உருப்பிட முடியாதுங்கிறத நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்ட. அதனால நீ வேலைக்கு போயிட்ட. அம்மா, நீ ஒரு காம வேணும்மா. உன் கழுத்துல நான் கலப்பை சுமத்த கூடாதம்பா, சுமத்த கூடாதம்பா. அப்பா, நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறேன். இது ஒரு பெரிய காரியமா? இனிமே நீ வேலைக்கு போகக்கூடாது. ஏன்பா அப்படி சொல்றீங்க? தகப்பன் சம்பாதிச்சு தான் பொண்ணை காப்பாற்றணும். ஆனா பொண்ணு சம்பாதிச்சு தகப்பனை காப்பாத்துற ரொம்ப சந்தோஷம். ஆனா இது எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமாமா? என்னப்பா இது? உங்களுக்கு ஒரு மகன் இருந்தா அவர் தானே உங்களை காப்பாத்தணும். என்ன உங்க மகனா நினைச்சுக்கங்க. மகன் மாத்திரம் இல்லம்மா, நீ என் தாய் ஸ்தானத்துல இருக்கும்மா. இந்த வயசுல உனக்கு எவ்வளவு பெரிய மனசு, எவ்வளவு பெரிய பொறுப்பு. இந்த பாவிதான் போலி கௌரவத்திலேயே காலத்தை கழிச்சுட்டேன். அம்மா, இனிமே கூலி வேலை செஞ்சாவது நான் உன்னை காப்பாத்துவேன். ஆமா. அப்பா, உங்க மகளுக்காக ஒரு காரியம் பண்றீங்களா? என்னம்மா செய்யுது? சொல்லு, சொல்லுமா. நீங்க வேலை தேடி போறது இல்லைன்னு சத்தியம் பண்ணி கொடுங்கப்பா. அம்மா, ஆட்டத்தை பாரு. இன்னைக்கு என்ன தேதி தெரியுமா? இன்னைக்கு என்ன தேதின்னு கேக்குறேன். ஏப்ரல் 1ஆம் தேதின்னு சொல்றேனே. வாழ்க்கையில நான் முதலா முட்டாளான நாள். எப்படி எப்படி எப்படி? 20 வருஷத்துக்கு முன்னால சரியா இதே நாள்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு முட்டாளாயிட்டியா? அப்படி உன் வாழ்க்கையில நான் என்னடி துரோகம் செஞ்சுட்டேன்? தங்க தாம்பாளத்துல உன்னை ஏந்திட்டு இருக்கேன். யார் யாருக்கு துரோகம் செஞ்சாங்கன்னு அவங்க அவங்களுக்கே தெரியும். அனாவசியமா வார்த்தையை வளர்த்து என் மனசை புண்படுத்தாங்க. என்ன என்ன திடீர்னு இந்த நெருக்கம்? ஒரு சின்ன நெருக்கம் ஜானகி. வருஷம் பூராவும் நாம எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன நாள். இன்னைக்கு ஒரு நாளாவது குஷாலா இருக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அப்படி நாம 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? ஜானகி, நீ சொன்ன மாதிரி செடி புதரெல்லாம் அப்புறப்படுத்திட்டேன். திருப்தி தானே? ஆமாங்க. இந்த செடி புதர் போன உடனே நமக்குள்ள இருந்த மனப்பகச்சல் எல்லாம் போயிடுச்சு. ஜானகி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். இந்த சின்னத்தனமான சந்தேகங்கள் எல்லாம் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது போய் ஜாலியா இருக்கலாமா? வருஷம் இந்த நாள்ல பீச்சுக்கோ ஜூக்கோ போற வழக்கங்க. இன்னைக்கும் அப்ப சின்ன பிள்ளைங்க மாதிரி ஜூக்கே போலாமா? போலாமே. போலாம். கெட் ரெடி. எனி டவுட்? எனக்கு ஒன்றும் டவுட் இல்ல. எனக்கு ஒன்றும் டவுட் இல்ல. ஐ அம் வெரி கிளியர். லல்லலா லல்லலா. என்ன முன்னாடி லீவ் வேணுமா? இது சிவரமா ஊத்தி ஆடுவியா? அப்ப டாக்டர் வேண்டாம், பயிர் சேவை கூப்பிடு. சார், என்ன உங்களுக்கு லீவ் வேணுமா? இல்லைங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒரு விஷயம் என்ன? 1000 விஷயம் பேசுங்க. அத வெளியே தனியா தான் பேசணும். தனியாவா? வெளியே தனியா பேசணும்னு சொன்னேனே, எதுக்கு தெரியுமா மோகன்? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்னங்க என்னங்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஒண்ணுல இந்த பெருசா கத்த எப்படி கத்தி பார்த்தேன், அவ்வளவுதான். ஏங்க நம்ம செய்யலாமா? இந்த மனுஷங்களே இல்லாத இடத்துக்கு போலாமா? அது இந்த இடங்க. அதாங்க ஜூ. நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தனிமையான இடத்துக்கு வந்தாச்சு. மனசுல என்ன இருந்தாலும் வெக்கப்படாம சொல்லலாம். நான் சொல்ல போறதை கேட்டு நீங்க என் மேல கோவப்படக்கூடாது.
ஐயோ எனக்கு கோவமே வராதுங்க. புத்தர் இயேசுக்கு அப்புறம் இந்த கலியுகத்துல சார்ந்த சொரூபி இந்த மோகன் தான். சும்மா சொல்லுங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் கோடீஸ்வரனோட மகன் இல்ல. முன்னாள் மகாராஜா, இந்நாள் ஏழை கஜபதியோட மகன். வேண்டாங்க, ஹெல்ப் பண்ணுங்க. நல்ல ஜோக் போதுங்க. இனிமே வயிறு படிச்சிடுவாங்க. ஜோக் இல்லைங்க, நிஜம்தான். இன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி. எனக்கு தெரியும் நீங்க சொல்றத அப்படியே நம்பி நான் சோகமாயிடுவேன். உடனே நீங்க ஏப்ரல் ஃபூல் ஏப்ரல் ஃபூல் குதிக்கலான்னு பாக்குறீங்களா? நடக்காத. ஐயோ, நான் அதுக்கு சொல்லவில்லைங்க. புரியுது புரியுது. இப்ப எல்லாம் சொன்னா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேன்னு நினைக்கிறீங்க. அதுதான் நடக்காது. இத பாருங்க, நான் விரும்புறது உங்க கரன்சி நோட்டையோ கார் பங்களாவையோ இல்ல, உங்களை. நீங்க அந்த கோடீஸ்வரோட மகளா இல்லாம கஜபதியோட மகளா இருந்தாலும் சரி, இந்த சிம்பன்சிக்கு உறவா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சுஜாதா, ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. என்னங்க உண்மை என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? சரி, நீங்க கோடீஸ்வர மகள் இல்லன்னா சுஜாதா நிலையம், சுஜாதா கெமிக்கல்ஸ், சுஜாதா காட்டன் மில்ஸ், சுஜாதா சிட் ஃபண்ட்ஸ்னு தன்னுடைய கம்பெனிக்கெல்லாம் உங்க பேரையே அவர் ஏன் வைக்கிறாரு? என்ன கேட்டா எப்படிங்க தெரியும்? சோ சிம்பிள். யாரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஒண்ணு தன்னுடைய சம்சாரத்தை பேர் வைப்பாங்க, இல்லன்னா குழந்தைங்க பேர் வைப்பாங்க. நீங்க அவருடைய ஒரே பொண்ணு, அதனாலதான் உங்க பேர் வச்சிருக்காரு. அதோ கோடீஸ்வரனே வராரு. வாங்க, அவரே கேட்போம். உங்க அப்பாவா? அவரை பார்த்தாலே எனக்கு கை காலம் நடக்குது. இந்த மேட்டர் எப்படியாவது அவர்கிட்ட பேசிட்டாகணும். இன்னைக்கு நான் ப்ரிப்பேர்ட் இல்ல, இன்னொரு நாளைக்கு வச்சுக்குவோம். ஜானகி, நம்ம முதலிரவு என்ன? இல்ல, நம்ம முதலிரவுல ஒரு பாட்டு கேட்டோமே, அது டேப் ரெக்கார்ட்ல இருக்கு. எடுத்துட்டு வந்துட்டுமா? சரிங்க. என்னங்க என்ன? இது ஜூ, சீக்கிரம் வந்துருங்க. ஐயோ, யார் இவன் இப்படி பின்னாடியே நடந்து வரா? குட் ஆஃப்டர்நூன் மேடம். இந்த ஜூ ரொம்ப பிரமாதமா இருக்கு. குறிப்பா அந்த சிம்பன்சி என்ன விட அழகா இருக்குல்ல? அது இருக்கட்டும், நீ எப்படி பின்னாடியே நடக்கிற? முன்னாடி பாத்துக்கிட்டே பின்னாடி வந்தா எப்படி இருக்குன்னு நடந்து வந்து பார்த்தேன். எப்படி இருக்கு? பின்னாடி வர மாதிரியே இருக்கு. ரொம்ப பண்ணி நீ ரொம்ப தமாஷா பேசுற. வேலை உன் பேரே வேலையா? இல்ல சார், சுஜாதா. என் கம்பெனில வேகன்சி இருக்கிறப்போ உனக்கு வேலை தரமா? இப்ப நான் முக்கியமான விஷயமா போறேன். நான் எப்ப சந்திக்கிறது? என் கம்பெனில வேகன்சி இருக்கிறப்போ தர்றேன்னு சொன்னேன்ல. உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறியாய், இந்த பூவையின் பூமனம் போராடுமோ? எந்த நாயகியே, இன்ப காதலியே, அன்பு வார்த்தையும் பார்வையும் வேறாகுமோ? அந்த வானத்தில் என்றும் பிரிவாகுமோ? உன்னை நான் அறிவேன், என்னை நீ அறியாய், இந்த பூவையின் பூமனம் போராடுமோ? இந்த சாகச பேச்சுக்கள் தேவையில்லை, எந்த கோயிலில் வேறொரு பாவை இல்லை.
கிளிதான் சரிகம பாட சரசங்கள் பயிலும் சங்கீதமோ சகலமும் புரியும் சந்தோஷமோ உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறியாய் இந்த பூவையின் பூமனம் போராடுமோ எந்த நாயகியே இன்ப காதலியே அன்பு வார்த்தையும் பார்வையும் வேறாகுமோ அந்த வானத்தில் என்றும் பிரிவாகுமோ பசும் புல்வெளி மீதினில் பள்ளி கொள்ள வரும் பைங்கிளி நீ என அள்ளி கொள்ள திருமேனியில் ஏதோ மெல்ல மெல்ல ஒரு மின்னலை பாய்வதை என்ன சொல்ல மறந்தேன் நான் என்னை மாலையிலே மறைத்தேன் மேனியை சேலையிலே கைதான் காதல் பூமாலை மங்கை அறிவாள் கண்ணல்லை என்னை கொஞ்சம் நெருங்கு இன்றாவது இடம் கொஞ்சம் கொடுத்தால் என்னாவது உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறியாய் இந்த பூவையின் பூமனம் போராடுமோ எந்த நாயகியே இன்ப காதலியே அன்பு வார்த்தையும் பார்வையும் வேறாகுமோ அந்த வானத்தில் என்றும் பிரிவாகுமோ உன்னை நான் அறிவேன் என்னை நீ அறியாய் இந்த பூவையின் பூமனம் போராடுமோ உந்தன் நாடகத்தில் எந்தன் பாத்திரத்தில் கொண்ட காலமும் காட்சியும் மாறாததோ உண்மை வார்த்தையும் பார்வையும் புரியாததோ என் மனைவியோட ஒரு நிமிஷம் கூட வாழறதுக்கு நான் தயாரா இல்ல. குத்துக்கல்ல மாதிரி புருஷனா இருக்கிறப்போ இந்த ரேடியோ ஷாப் பையன் மோகனோட என் பொண்டாட்டி ரொமான்ஸ் பண்றாயா. மறைமுகமா கண்டிச்சு பார்த்தேன், நேரடியாவும் சொல்லி பார்த்தேன். ஜூல அவங்க ரெண்டு பேரும் அப்படியே சேர்ந்து கொஞ்சறதும் கொலாவறதும் ஐயோ என்னால தாழ முடியல. ஐ வாண்ட் டைவர்ஸ். லாயர், ஐ வாண்ட் டைவர்ஸ். அப்பாடா, இப்ப ஆரம்பத்துல இருந்து டீடைலா சொல்லு. அட பாவி மனுஷா, கரடியா கத்துனே, ஒரு வார்த்தை கூட நீ கேட்கலையா? இனி ஒரு வார்த்தை கூட கேட்க நான் தயாரா இல்லை. உடனடியா அவர்கிட்ட இருந்து எனக்கு விவாகரத்து வாங்கி கொடு. அந்த செடி புதருக்குள்ள நடந்தது எல்லாம் மறந்துட்டு நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கலாம்னு முடிவு பண்ணி சந்தோஷமா ஜூக்கு போனா அங்கேயும் அந்த செடி புதர் கதாநாயகியை வரவழிச்சுக்கிட்டு வெக்கம் இல்லாம சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தார். இனிமே அவரோட நான் ஒரு நிமிஷம் கூட காலம் தள்ள முடியாது. நீ எப்படியாவது எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடு. டைவர்ஸ பத்தி கவலையே இல்ல, வித்தின் 5 மினிட்ஸ்ல வாங்கி கொடுத்துருவேன். ஆனா இதுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். வாய மூடியா, நான் லாயரை மாத்திட்டு போயிடுவேன் தெரியுமா? லாயிரம் மாத்தினாலும் சரி, டாயிரம் மாத்தினாலும் சரி. ஏன் முண்டா, நான் கேட்கிறேன், இந்த வயசுல உனக்கு தலையில கருப்பு, கட்பனியனு, ஆப் டிராயரு, ரொமான்ஸ், பொம்பளை இதெல்லாம் உனக்கு தேவையா? நேரா வீட்டுக்கு போறோம்னா தான் பொண்டாட்டிட்ட பொம்பளைகளை பத்தியே பேச்சு. இதெல்லாம் இந்த வயசுல தேவையா? நான் என் சம்சாரத்துக்கிட்ட ஏதோ ஒரு தமாஷா பேசினேன். நீ பேசுனா தமாஷு, உன் பொண்டாட்டி பேசுனா ரொமான்ஸ். நான் ஆம்பளை 1000 பேசுவேன், அவ பொம்பளை. சத்தப்படாத. அதே பொம்பளை மேல ஓம் பொண்டாட்டியும் ஏன் பொண்டாட்டியும் மேலதான் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா நம்ம தலையை தான் வந்து குதிப்பாங்க. அப்புறம் அவங்க கீழே வந்தாங்கன்னா நான் இதை எடுத்துருவேன், நீ இந்த வீட்டுல இருந்து எடுக்கணும். ஓட்டம். ஒரு காரியம் செய்ய, அந்த ரேடியோ ஷாப்பு பையன் விடு, இதெல்லாம் பண்ணாத. பணத்தாலே அடிய, அவன் இந்த பக்கமே வரமாட்டான். உன் ப்ராப்ளமும் பினிஷ்டு. சரி மீனாட்சி, நீ சொல்றதுனால இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணி பாக்குறேன். சரி, நீ சொன்ன ஐடியா பிரகாரமே நடக்கிறேன். அந்த பையன் வழிக்கு வருவானா? இந்த லா பாயிண்ட் பன்னீர்செல்வமாக்குன்னு சொல்லி இருக்கிறேன். நீ என்கிட்ட விரல ஆட்டுற. தபார், ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு அவன் மூஞ்சில விசிறடி. ஓகே.